பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் எங்கள் மாராநாதா திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்களது திருச்சபைக்காக, ஊழியங்களுக்காக, ஊழியக்காரர்களின் குடும்பங்களுக்காக, சபை விசுவாசிகளுக்காக தொடர்ந்து ஜெபிப்பீர்கள் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். இன்றைய நாளிலும் அவர் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனம் எபிரேயர் 6வது அதிகாரம் 14வது வசனத்தின் ஒரு பகுதியில், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னை பார்த்து கூறுகிறார். நாம் மிகவும் பாக்கியசாலிகள் என்றே நான் நம்புகிறேன். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அநேக வாலிப பிள்ளைகள், அநேக சகோதரிகள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தொடர்ந்து கர்த்தர் மேல் விசுவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஏதோ ஒரு மகனுக்காக கர்த்தர் இன்று உங்களிடம் பேசுகிறார். தேவ சகோதரியே, குழந்தைக்காக நீங்கள் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கலாம். பல ஆண்டுகள் அந்த ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். இன்னும் குழந்தை பிறக்காத நிலையில் சந்தோஷமாக குடும்ப வாழ்க்கை நடத்தி உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு முன்பாக சாட்சியாக விளங்குவது சவாலான காரியமாக இருக்கலாம். குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிப்பது குறித்து மற்றவர்கள் உங்களிடம் விசாரிக்கும் போது உள்ளத்தில் பெரிய வேதனையை நீங்கள் உணரக்கூடிய ஒரு சூழ்நிலையை எங்களால் பார்க்க முடிகிறது. புறக்கணிக்கப்பட்ட வெட்கமான சூழ்நிலையில் வீட்டை விட்டு வெளியே கூட வர முடியாத அநேக சகோதரிகளை நாம் பார்க்க முடிகிறது. ஒருவேளை வாழ்க்கை துணை என்னும் ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் காத்துக் கொண்டிருக்கலாம். உங்கள் வேலையில், வியாபாரத்தில் எந்த வளர்ச்சியையும் காண முடியாமல் காணப்படுகின்ற அநேக வாலிப சகோதரர்களை நாம் பார்க்க முடிகிறது. நமது படிப்பில், தேர்வில் நாம் விரும்பிய மதிப்பெண்கள் கிடைக்காமல் கூட போகலாம். ஒருவேளை மருத்துவர்கள் நம்மை கைவிட்டு இருக்கலாம், ஆசிரியர்கள் நம்மை கைவிட்டிருக்கலாம், நீங்கள் அதிகமாக நம்பியவர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம். வாழ்க்கை ஸ்தம்பித்து போய் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று நீங்கள் திகைத்து கொண்டிருக்கலாம். ஆபிரகாமையும் சாராளையும், எண்ணற்றதும் வானத்து நட்சத்திரங்களையும் கடற்கரை மணலை போலையும் கணக்கற்றதுமான சந்ததியை கொடுத்து ஆசீர்வதித்தது போல அவர் உங்களையும் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுவார். தேவனுடைய பிள்ளைகளை, காணக்கூடிய ஆதாரங்களின்றி தேவன் உங்களை குறித்து செய்த தம் வாக்கு தத்தங்களை அவர் நிறைவேற்றுவார். நமது வாழ்வில் ஆசீர்வாதங்களை அருளி அவற்றை பெருக பண்ணுவார். அவரது நன்மைக்கு நிச்சயமாக நீங்கள் சாட்சியாக வாழ்வீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று வேதத்தில் கூறப்பட்டுள்ளதை நாம் ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் காலையில் நாம் இந்த வார்த்தையை நாம் சொல்லுவோம். நீங்கள் ஆவலுடன் காத்திருக்கும் குழந்தையை தேவன் அருளை செய்வார் என்று, உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதங்களை தருவார் என்றும் முதலில் நீங்கள் முழு மனதோடு விசுவாசியுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் உங்கள் முயற்சிகளை ஆசீர்வதித்து பாக்கியங்களை பெருக பண்ணுவார். நாம் ஜெபித்து அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமா? அன்புள்ள கர்த்தரே, எங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணின விரும்புகிறீர் என்பதை நீர் உறுதிப்படுத்தியதற்காக உம்மை நாங்கள் சோஸ்தரிக்கிறோம். தகப்பனே, எங்களது வாழ்வில் உம்முடைய நன்மை விளங்குவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே சகல ஆசீர்வாதங்களின் உறைவிடமாக இருக்கிறேன். இப்பொழுது நீர் ஜெபத்திற்கு பதில் தருகிற தேவனா இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசித்து மண்டே வந்திருக்கிறோம். சூழ்நிலைகள் எங்களுக்கு எதிராக காணப்பட்டாலும் எங்களது வாழ்வில் பெரிய அற்புதங்களை செய்ய உம்மால் கூடும் என்று நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடந்து வாழ்வில் ஒவ்வொரு தருணத்திலையும் உம்முடைய மகிமையை அனுபவிக்க உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்கள் வாழ்வில் ஒரு நற்கிரியை தொடங்க இருக்கிறீர் என்றும் நீர் வாக்கு பண்ணினபடி எங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ண உண்மையுள்ளவராக இருக்கிறீர் என்று விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைய நாளிலும் நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.